ஒரு நாள் ஒரு சிறுமியின் பாடி ஒரு காட்டின் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மதியம் அவள் கொலை செய்யப்பட்டிருந்தாள். டிடெக்டிவ் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார். அவள் உடலில் ரத்தம் எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியது என்ன உயிரினம் என்று டிடெக்டிவ் யோசித்தார். அதற்குப் பிறகு அந்த காட்டுக்குப் பக்கத்தில் இருந்த ஒரு மூதாட்டி சொன்னாள், இந்த காட்டுக்குள் 3 விசித்திரமான உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. ஒரு சூனியக்காரி, ஒரு வேம்பயர், ஒரு ஜாம்பி. டிடெக்டிவ் இந்த 3 ஈவல் உயிரினங்களையும் அடையாளம் காண்கிறார் மற்றும் தனது விசாரணையைத் தொடங்குகிறார். இந்த ஆபத்தான கேஸ்ல அவருக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது. திரையில் காணப்படும் படத்தை கவனமாக பாருங்கள். இந்த 3 தீய சக்திகளில் யார் இந்த கொலையை செய்திருக்கலாம்? டிடெக்டிவ்க்கு உதவி செய்ய நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கிறேன். கொலை செய்யப்பட்டது ஒரு மதிய நேரம், இரவு இல்லை. யோசித்து பாருங்க. விடை தெரிவதற்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க, விடை தெரிஞ்சு கொள்ளலாம். ஜாம்பிக்கு ரத்தம் தேவையில்லை, ஏனென்றால் ஜாம்பி ரத்தத்தை குடிக்காது. வேம்பயருக்கு மதியம் நேரத்தில் வெளியே போகும் வழக்கம் இல்லை. அவன் இரவு மட்டுமே ரத்தத்தை குடிப்பான். சூனியக்காரிதான் கொலைக்காரி. அவள் ரத்தத்தை மந்திரம் செய்ய பயன்படுத்தி விட்டாள். நீங்களும் கரெக்டா கெஸ் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க. இல்லனா உங்க ஆன்சரை காமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.